இப்போது நம்ம முட்டை கலக்கி பண்ண போகிறோம். இல்லை வந்து நம்ம நான்வெஜ் குழம்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது நான் மட்டன் குழம்பு எடுத்து இதில் ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலக்கி போட போகிறோம். குழம்பும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இதில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கணும். ஓகே, இப்போ கலக்கிக்கு இந்த மாதிரி இது நம்ம மட்டன் குழம்புல தான் பண்ணியிருக்கோம். சிக்கன் குழம்புலையும் செய்யலாம், மட்டன் குழம்புலையும் பண்ணலாம், இல்லை புரோட்டா குருமாவிலையும் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்படி நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அந்த மசாலாவும் குழம்பும் எக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு தனியாக எக்கு தனியாக பிரிஞ்சு வருதுங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கணும். எக்கு முட்டை கலக்கி ரெடி. இதில் மல்லித்தலை போடுறதுனா நம்ம ஆப்ஷனல் தான், அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது உடம்புக்கும் ஹெல்த்தி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.